சயின்ஸ் என்பது எம்பெரிக்கல் எவிடன்ஸ் என்று சொல்லுவார்கள். ஏதாவது ஒரு செய்முறையை செய்து பிராக்டிக்கலாக ஒரு பொருளின் மீது ஆய்வு நடத்தி அதனுடைய ரிசல்ட்டுக்கு பெயர் தான் சயின்ஸ் என்பது. பிராக்டிக்கல்ல அது ஏதாவது ஒரு மருந்து கண்டுபிடிப்பதானாலும் ஒரு எலிக்கோ பூனைக்கோ மருந்தை கொடுத்து அது சோதனை செய்து பரிசோதனைக்கு பின்னால் வெற்றி கண்டு இன்ன நோய்க்கு இன்ன மருந்து என்று வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் அல்லவா. அறிவியல் என்பது சோதனைகளின் அடிப்படையில் ஆனது. அது ஒரு எம்பெரிக்கல் எவிடன்ஸ். அறிவியல் எவிடன்ஸ்களை நிரூபணம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு சோதனைகள் வேண்டும். இறைவன் என்பவன் இதற்கு அப்பாற்பட்டவன் என்று தொடக்கத்திலேயே சொல்ல வந்த அந்த மௌலவி அற்புதமான ஒரு விவாதத்திற்கு அழகு சேர்க்கும் விதத்தில் ஒரு செய்தியை வைத்தார். அமெரிக்காவிலே யுஎஸ்ல செயல்படக்கூடிய நேஷனல் அகாடமிக் ஆஃப் சயின்ஸ், தேசிய அறிவியல் கழகம், அது சொல்லக்கூடிய ஒரு கூற்று, அது முன்வைத்திருக்கிறது ஏற்கனவே. அகில உலகத்திற்கும் ஓரளவு ஏற்புடைய கருத்தும் கூட. யூ cannot disprove God by science. அறிவியலால் கடவுள் உண்டு என்பதையோ இல்லை என்பதையோ நிரூபிக்க முடியாது என்று இந்த அறிவியல் கழகமே ஒத்துக்கொண்டு விட்ட காரணத்தால் அறிவியல் நம் விவாதத்தில் வரக்கூடாது.